ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக் புக். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்களா? பிடிச்சிருந்துதா? இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது அரிசி உப்புமா. வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அரிசி உப்புமாக்கு அரைக்க தேவையான பொருட்கள் 3 கப் அரிசி, எந்த அரிசியானாலும் பரவாயில்ல. 3 கப் அரிசி, சாப்பாட்டு அரிசி, 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 மிளகா, 10 மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரைக்கும் போது விடுறதுக்கு. தாளிக்க தேவை என்னன்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, அரை ஸ்பூன் பெருங்காயம், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். பேனை போட்டிருக்கேன். நம்ம இப்ப அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேன் நல்லா காயட்டும். முதல்ல நம்ம தாளிக்க வேணுங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கடலை, இதை நல்லா அப்படி வறுத்துக்கலாம். நம்ம இப்ப கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இது நல்லா வறுக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம். 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2.5 டம்ளர் தண்ணி விட போறோம். நான் 3 டம்ளர் எடுத்ததுனால அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ள அரைக்க வேண்டியதை பார்ப்போம். உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்ல நம்ம இதெல்லாம் போடலாம். ஃபர்ஸ்ட் அரிசி, துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இப்படி மேல விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி ரொம்ப அடியோட இல்லாம கொஞ்சமா. ஏன் எண்ணெய் விடணும்னா உப்புமா அப்பதான் நம்மளுக்கு குருணை மாதிரி ரெடி ஆகும். இதை நான் அரைச்சி கொண்டு வரேன். வைப்பர்ல வச்சு அரைங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு அரைச்சது ரெடி ஆயிடுது. இப்படி அரைச்சிக்கணும். இங்க பாருங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம குக்கர் ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல தண்ணி விட்டுருக்கேன். ஒரு தட்டு போட்டு தண்ணி இங்க பாருங்க இவ்வளவு விட்டுருக்கேன். தட்டு போட்டு தட்டுக்கு மேல இங்க இவ்வளவு இருக்கணும். நம்ம உப்புமா ரெடி ஆனோன்னா இந்த பாத்திரத்துல கொட்டி நம்ம 7ல இருந்து 8 சவுண்ட் விட போறோம். நம்ம கொதி வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் எடுத்துக்கிற உப்புமா 4 பேருக்கு கரெக்டா இருக்கும். நீங்க டைரக்டா பண்றதா இருந்தா 3 விசில் விட்டு சின்னதாக்கிக்கோங்க. சிம்மில் 2 விசில் விடுங்க. இது மாதிரி நான் பண்ற மாதிரி குக்கர்ல வச்சா அடி பிடிக்காம சூப்பரா வரும், நல்லா இருக்கும். இங்க பாருங்க நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இப்ப நம்ம உப்புமா கப்பிய போடலாம். அதுல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி நம்ம கலரலாம். இங்க பாருங்க, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுறேன், கலர்றேன். ஏன்னா அடி பிடிக்காம இருக்கும். அப்பதான் ஒட்டுக்க கொட்டாம கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கலரலாம். நம்ம இது கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்படி நம்ம நல்லா கலக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த கலவை ஆயிடுத்து. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். உப்புமா கலவைய இந்த பாத்திரத்துல நம்ம மாத்திப்போம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கலந்துப்போம். நம்ம இப்ப குக்கர்ல வச்சிடலாம். இங்க பாருங்க, இப்படி மூடி போட்டு 7ல இருந்து 8 சவுண்ட் நம்ம விட்டு அதுக்கப்புறம் உப்புமா ரெடி ஆயிருக்கும். பார்க்கலாம். பாருங்க, குக்கர் நம்மளுக்கு நல்லா சவுண்ட் வந்துருக்கு. எனக்கு குக்கர் ரெடி ஆயிடுத்து. நான் சுவிட்ச் ஆஃப் பண்றேன். ஸ்டீம் எல்லாம் அடங்கினோடனே நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு குக்கர் ரெடி ஆயிடுத்து. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இப்படி நம்ம நல்லா கலந்துக்கலாம்.
இங்க பாருங்க நம்மளுக்கு ரெடி ஆயிடுது, அவ்வளவுதான். ஸோ சுவையான அரிசி உப்புமா ரெடி. Don't forget to like, share and subscribe this video and ring the bell button. Bye friends, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye bye.